தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் பொருளாதார கொள்கைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் வெடித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பிரான்ஸ் நாடு முழுவதும் கடந்த நவம்பர் மாதம் போராட்டம் வெடித்தது. எண்ணெய் விலை குறைக்கப்பட்ட நிலையிலும் அதிபருக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து வருகிறது. கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டங்களையொட்டி ஓய்ந்திருந்த வார இறுதி போராட்டம் நேற்று மீண்டும் தொடர்ந்தது. தலைநகர் பாரிஸில் பல வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. போலீசார் தடியடி நடத்தி போராட்டம் மஞ்சள் சட்டை அணியினரை கலைத்தனர். 2019 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி காலை 5:30 மணிக்கு தொடங்கியது. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது பூமி பந்தின் மீது சூரிய ஒளி விழுவதை சந்திரன் மறைக்கும் நிகழ்வே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. காலை 9 மணி வரை நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் வடகிழக்கு ஆசியா மற்றும் வட பசிபிக் நாடுகளில் தென்படும். எனினும் முழு கிரகணமாக அல்லாமல் பகுதி சூரிய கிரகணமாக இது தெரியும் என்றும் இந்தியாவில் இது தென்படாது என்றும் வானியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உதகை தாவரவியல் பூங்காவில் குளிர்காலத்தை வரவேற்கும் வகையில் பூத்து குலுங்கும் சீன நாட்டு பவுலினியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தாவரவியல் பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சீனாவை பூர்வீகமாக கொண்ட பவுலினியா மரங்களில் தற்போது வெளிர் ஊதா நிறத்தில் குடுவை வடிவில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இவற்றை பார்த்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். மரங்களை தங்கள் செல்போனில் படம் பிடித்துச் செல்கின்றனர். மதுரை அருகே டாஸ்மாக் குடோனில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 53,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சிட்கோவில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் குடோனில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை சோதனை நடத்தினர். அப்போது மதுரை தெற்கு மண்டல மேலாளர் அமுதன் தனது சட்டை பையில் வைத்திருந்த கணக்கில் வராத 53,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்தியசீலன் தெரிவித்தார். நெட் தேர்வு முடிவுகளை NTA என்னும் தேசிய தேர்வு முகமை நேற்றிரவு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய தகுதி பெறுவதற்கும் PhD ஆய்வு படிப்புக்கான பல்கலைக்கழக மானியக் குழுவின் உதவித்தொகை பெறுவதற்கும் இத்தேர்வில் வெற்றி பெறுவது கட்டாயம். இதற்கு முன்பு வரை CBSE நடத்திய இத்தேர்வை நடத்தும் பொறுப்பினை ஏற்ற தேசிய தேர்வு முகமை அதை முதல் முறையாக ஆன்லைனில் நடத்தியது. 85 பாடங்களுக்கு 6.81 லட்சம் பேர் எழுதிய இத்தேர்வில் உதவி பேராசிரியராக 44,001 உதவி பேராசிரியர் மற்றும் உதவித்தொகை பெற என இரண்டிற்கும் சேர்த்து 3,883 பேரும் தகுதி பெற்றுள்ளனர். பட்டா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் மதிவாணன், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் தங்கியிருந்த பகுதியிலேயே வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர், பட்டா இல்லாதவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதேபோல் அனைத்து பாதுகாப்பு மசோதா தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த மசோதாவால் தமிழக நலனுக்கு பாதிப்பு என்பதால் தான் நாடாளுமன்றத்தில் அதனை எதிர்ப்பதாக கூறினார். விளை நிலங்களுக்கு மேல் உயரழுத்த மின்தடம் அமைப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த துத்தி ஒப்பனஹள்ளி பகுதியில் விளைநிலத்தின் மேலே உயரழுத்த மின்தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரி அதே பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம், தமிழக மின்துறை செயலாளர், இந்திய மின் வழித்தட கழகத்தின் நிர்வாக இயக்குநர், தருமபுரி ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒரு வாரம் ஒத்திவைத்தார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி வரும் திங்கட்கிழமை இரவு விருந்து அளிக்கிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமையுடன் முடிவுக்கு வர உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் சோனியா காந்தி விருந்து அளிக்கிறார். நடப்பு மக்களவையின் முழுமையான கடைசி கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதையொட்டி எம்பிக்களுக்கு விருந்து அளிக்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அண்மையில் பொறுப்பேற்றதை தொடர்ந்து விவசாயிகளின் 2 லட்சம் ரூபாய் வரையான கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து தலைநகர் போபாலில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி வரை விவசாயிகள் வாங்கிய 2 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களை ரத்து செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதேபோல பெண்களுக்கான திருமண நிதியுதவி தொகை 28,000 ரூபாயிலிருந்து 51,000 ரூபாயாக உயர்த்தவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு மாநில காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சி அனுப்பியுள்ள கடிதத்தில் ரஃபேல் போர் விமான ஒப்பந்த ஊழல் தொடர்பான ஆவணங்கள் வெளியே வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்களால் முதலமைச்சரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் தொடர்பான ஆவணங்களை தமது படுக்கை அறையில் வைத்துவிட்டு மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் நீக்கப்பட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தமான் நிகோபார் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றின் பொறுப்புகளையும் கோயல் கவனிப்பார். துணை ஒருங்கிணைப்பாளராக சி.டி. ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பொறுப்பை வகித்து வந்த முரளிதர ராவ் 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து மாற்றப்பட்டு கர்நாடக மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி மாநில பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 17 மாநிலங்களின் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 7 மாநிலங்களுக்கான பொறுப்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே 4 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்த தாய் தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். குன்னம் அருகே உள்ள அந்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பிரபு மற்றும் சிவகாமி. 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான இத்தம்பதிக்கு 2 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பிரபு சென்னையில் வேலை செய்து வரும் நிலையில் சிவகாமி சில மாதங்களாக மனநல சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று டீயில் எலி மருந்து கலந்து 4 குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் குடித்துள்ளார். மயங்கி விழுந்த அனைவரும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரத்தநாடு அருகே குழந்தைகளை அடிக்கச் சென்ற கணவனை தடுத்த மனைவி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். கீழ உள்ளூரைச் சேர்ந்த மணிகண்டன் ரூபாவதி தம்பதிக்கு 7 வயதிலும் 4 வயதிலும் 2 மகன்கள் உள்ளனர். மன அழுத்தம் காரணமாக மணிகண்டன் சிகிச்சை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று பிற்பகலில் சேட்டைகள் செய்த குழந்தைகளை மணிகண்டன் அடித்துள்ளார். இதை தடுக்க வந்த ரூபாவதியை மணிகண்டன் அரிவாளால் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரூபாவதியின் சடலத்தை மீட்ட போலீசார் கணவன் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.